Hi friends, welcome to CBC class 12th Maths chapter 5 example 35 கான சொல்யூஷன் பார்க்க போறோம். இங்க பாருங்க d square by dx square என்னன்னா ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அர்த்தம். நல்லா பாத்துக்கோங்கப்பா. இந்த y கொடுத்திருக்கானா y நான் டிஃபரன்ஷியேட் with respect to x பண்ணா y ஓட ஒரு d சேர்ந்து கீழ ஒரு dx சேர்ந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. x cube பண்ணா பவர் 3 ஃப்ரண்ட்ல வந்துரும் 3x square plus tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா இருக்கு. tan பண்ணா secant square x அவ்வளவுதான். இது வந்து ஒரு வாட்டி பண்ண. இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகேவா? இப்போ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ரெண்டு வாட்டி பண்ணும். அதுக்கு பேர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இங்க பாருங்க. இத திரும்ப பண்ணும் இந்த ஆன்சர். 3x ஸ்கொயர் 3 2s are 6 ஆயிடும். பவர்ல ஒன்னு குறஞ்சிரும் 6x பிளஸ் இப்போ secant ஸ்கொயர் x ன்னு இருக்கா? இது பாருங்க. இது ஃபுல்லா வந்து x மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. secant square x வந்து secant x the whole square மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ x ஸ்கொயர் பண்ண என்ன போகிறோம்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x ஸ்கொயர் என்னப்பா? 2x தான். அப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும். 2 secant x இன்ட்டு எக்ஸுங்கிற பிளேஸில் யார் இருக்கா நம்மக்கிட்ட? secant x இருக்கானா? அப்போ இவனை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் secant x என்ன? ஃபார்முலா இருக்குது. secant x இன்ட்டு tan x. இதை மல்டிப்ளை பண்ணிடணும் இங்கே. அவ்வளோதான். சம் ஓவர். புரிஞ்சுதா? இல்லை சார் திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்களேன். தோணுதில்ல, அதான் நான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx, இன்னொரு வாட்டி பண்ணால் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். எக்ஸ் கியூப் எப்படி முன்னாடி தள்ளனா 3 பவரில் ஒன்று குறைச்சிட்டா எக்ஸ் ஸ்கொயர். டேனை பண்ணால் secant ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. இது பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதை இன்னொரு வாட்டி பண்ணுறேன். இந்த 2 முன்னாடி தள்ளனா 6 ஆகிடும். ஸோ 6x ஆகிடும் ப்ளஸ் பவரில் ஒன்று குறைஞ்சிச்சுன்னா இது secant ஸ்கொயரை நான் secant x த ஹோல் ஸ்கொயர் மாதிரி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும் 2x. அப்போ secant ஸ்கொயரை பண்ணால் 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும் 2 secant xன்னு வந்துருச்சு. இன்ட்டு எக்ஸுங்கிற பிளேஸில் secant x தான் இருக்குது. அவனை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x இன்ட்டு tan x. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் லைட்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 2 secant x இன்ட்டு secant x secant ஸ்கொயர் x tan x. ஸோ சம்மு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாய்.